ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸ் அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக சூப்பராக அழகாக பழுத்து கனிஞ்சு தொங்கிட்டு இருக்க மல்பெரி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இங்கே ஆல்ரெடி ஒன்று பழுத்து மலையில் கீழே விழுந்துடுச்சு. அது எறும்பெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அதனால் அவங்களே சாப்பிட்டுட்டுன்னு விட்டாச்சு. உங்கள்கிட்ட காமிக்காக தான் எடுத்தேன். எறும்புக்கிட்டேருந்து கூட எடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க. அடுத்ததாக கோவக்கா சூப்பராக பெருசாக வந்திருக்குது. ஏன்னாடா இதை விளையவே விட மாட்டீங்களே, பறிச்சிருவீங்களே, விட்டுருக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. இது கண்ணு தப்பி நின்னது தான். ரெண்டு இந்த சைஸ் வரக்கூடிய கோவக்கா தான் நம்ம வளர்க்குறது. அந்த ஒன்று இருக்குது. வேற அந்த பக்கமும் இருக்குது, இன்னும் இருக்குது. அண்ணா இருக்கு ரெண்டு. பார்த்து இதெல்லாம் கண்ணை தப்பி இருந்திருக்குது, அதனால இவ்வளோ பெருசா இருக்குது. மொத்தம் 6 கோவக்கா. சரி பாமா, இருக்காங்க குட்டி 7 கோவக்காய். அடுத்ததா லெமன் இருக்கா பார்ப்போம். பீன்ஸ் மாதிரி பீன்ஸ் நல்லா பெருசா வளர்ந்துட்டாங்க. நிறைய இருக்குது. மூக்குத்தி ஊறி பாருங்க. அவ்வளோதானே, அவ்வளோதான். அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, அது அப்படி வதக்கி நிற்கட்டும். பீன்ஸு. அடுத்ததாக அவரைக்காய். நான் பீன்ஸையும் அவரைக்காயும் சேர்த்து தான் இப்போ பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரெண்டையுமே தனித்தனியாக வைக்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப யோசிக்காமல் வச்சுட்டேன். தட்டைப்பயிர் ஒரு 2-3 கூட செடி வச்சுருக்கணும். அவ்வளோதான். அந்த செடியில் இருக்கு. இதுலையா? செடி கொஞ்சம் டேமேஜ் ஆகியாச்சு. இனி நம்ம விதைக்கி விடணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது கரெக்டாக ஒரு நாள் பொரியலுக்கு கரெக்டாக இருக்கும். இது பிஞ்சியாக கூட்டு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. அதனால தான் நான் அப்படி குட்டி பிஞ்சிலே பறிச்சிடுறேன். அது சோக்கியில் விழுந்துச்சு. இது ரொம்ப சின்னதாக இருக்கு. கொஞ்சமாவது என்ன இதை பறிப்போம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பறிப்போம். கரெக்டாக பறிக்கணும், இல்லைன்னா அந்த பூ பிஞ்சு வந்துடும். அது திரும்பியும் மறுபடியும் கீழே விழுது. நான் என்ன பண்ணதுக்கு? கீழே ஏதோ ஒன்று போட்டேன் இல்லையா? எடுத்தாச்சு. சரி, அடுத்தது எலுமிச்சை. உள்ள இருக்கு, ஆனால் முள்ளு குத்தம். ஒரு லெமன். அந்த சைடுல கை போடுங்களே. என்ன இருக்கு? ரெண்டு லெமன். வேற இல்ல, வேற 2 குட்டியாக தான் இருக்குது, பெருசா இல்லை. அவ்வளோதான். அடுத்தது
அத்தி இருக்குங்க இது இது பறிப்போம் அடுத்தது. என்னடே நான் வந்து இவ்வளோ இதாக நினைக்கல, நிறைய இருக்குது. கத்தரி கீழே கொண்டு போயிட்டோம். மாதிரி கத்திரி கீழே வச்சுட்டு வந்தா கத்திரி நீங்கள் தான் அன்னைக்கு கீழே எடுத்துட்டு வந்துருக்குறீங்க. இனி வாமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டு வா, நான் வீட்டில் தான் இருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு வா. டியூஷனுக்கு வரவான்னு கேட்டாங்க, அதனால தான் நான் சொன்னேன். நான் மாடியில் நிற்கிறத அங்கே கீழே இருந்துட்டு பார்த்துட்டு டியூஷனுக்கு வரவான்னு கேட்குறாங்க. டியூஷனுக்கு அட்மிஷன் பார்க்கலையா கலை? இந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது ஓவர் டியூட்டியாக போயிட்டுருக்குது. பாவி வந்தால் எடுக்கலாம். சும்மா தான் சொன்னேன். டியூஷனுக்கு எங்கள் டியூஷனில் வந்து 4 பேர் தான். இனி நியூ அட்மிஷன் யார் வந்தாலும் எடுக்கலாம். அத்திப்பழம் சூப்பராக பழுத்து கனிஞ்சு இருக்குது. எப்படி பறிப்போம்? எல்லையில இருக்கு. என்ன சாமி பார்த்துட்டு இப்போ வாய் குறு குறு குறுன்னு வருமே. எறும்பு இப்போதான் தொடங்கி இருக்குது. எப்படி இதை சாப்பிடலாமா, சாப்பிடுங்க களி, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிப்போம். வேற இருக்கா? அது இன்னும் பழுத்த முடியல. பழுத்தாச்சு அப்போ சரி. அது விட்டோன்னே மழை இல்லை பெய்யுது, அப்படி தண்ணி உள்ள போயிடும். அவ்வளோதான். வேற 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 என்ன இருக்குது? டேபிள் ஆரஞ்சு வந்து அந்த பக்கம் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ லெமன் பறிச்சதுனால நம்ம இப்போ ஜூஸுக்கு எதுவும் தேவையில்லை. ஜூஸுக்கு நமக்கு இப்போ தேவைப்பட்டுன்னா இந்த காயெல்லாம் நம்ம பறித்து வந்து ஜூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து எனக்கு 2 லெமன் இருக்குது இப்போ தேவைக்கு, எதுக்காச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால நான் வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணல. இலந்த வந்து பிஞ்சு பிடிச்சது எல்லாமே வாடிட்டு வாடி விழுந்துட்டு எல்லாமே. அவ்வளோதான். ஸ்டார் ஃப்ரூட்டு இருக்குது, ஆனால் வந்து பழுத்தது எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். இந்த லெமன் ஒயின் வந்து ஒரே ஒரு பூ பூத்துருக்குது, பட் வந்து இப்போ வாடிடுச்சு. கேப்சர் பண்ணுங்க, இது இப்போ விரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணால் விரியதை கேப்சர் பண்ணலாம். அதுவும் விரியுது. சவுண்டு போட்டு அது விரியாது கலை. விரியும் 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 விரியும். ஓ பெருசா நீங்க ஜூம் பண்ணி எடுங்க. தொடல சென்சிட்டிவா இருக்கும். விரியுது பாருங்க. விரியவியலை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கலை. ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், இந்த மாதிரி போட்டிருந்தாங்களா, நம்மளும் இப்படி எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இல்லை விரியுது. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நான் டிஸ்டர்ப் பண்ணல. கிட்ட கையை கொண்டு போறா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விரிஞ்சிடும். ஸோ ப்ளீஸ் விரிஞ்சிருங்க. ஆனால் அது வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. இது இந்த மிட் பாயிண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன மூக்குத்தி அவரை வெக்கப்பட்டுடுச்சோ? ஆமாம், அது பாட்டுக்கு விரிஞ்சிருக்கும். நீங்கள் நடுவில் வேற. ஸோ சேட். நான் நீங்கிட்டேன்ப்பா. என் மூக்குத்தி அவரைக்காய் எல்லாம் காமிங்க, எவ்வளோ அவரைக்காய் காய்ச்சிருக்குன்ட்டு. அப்படியே சைடில் இது விரியும். நிறைய மூக்குத்தி அவரை காய்ச்சிருக்குது. நாங்கள் எதையுமே ஹார்வெஸ்ட் பண்ணலை இது வரைக்கும். ஹார்வெஸ்ட் பண்ண ஆசையாக தான் இருக்குது, பட் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து சீடு தான். ஸோ அதனால நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு 10 காய்
காஞ்சி ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் காய் விதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த மூக்குத்தி அவரையும் பூத்துறோம், வீடியோ கவர் பண்ணிடலான்னு பார்க்குறோம். சீரியஸாக தான் சொல்கிறேன், விளையாட்டெல்லாம் சொல்லலை, அது விரியும். கொஞ்சம் கூட ஓப்பன் ஆயிருக்குல்ல இப்போ. தெரிஞ்சுக்கிட்டு தான்மா இருக்கு. கேமரால பார்க்கும்போது தெரியுது விரிகிறது. ஜாலி 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 ஜாலி. முறையா பூ பூக்கிறத பார்த்துட்டேன், உங்களுக்கும் காமிச்சிட்டேன். பாருங்க பாருங்க பாருங்க, மூக்குத்தி முத்தழகி விரிஞ்சிட்டா. இந்த மொட்டு தட்டுப்பட்டிருக்கு. சரி அவ்வளோதான், இதே எடுத்ததே பெரிய விஷயம் தான். சரி, இதுக்கிட்ட வச்சு நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் எண்டிங் காமிப்போம். நமக்கு மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி கிடச்சது இவ்வளோ நீல க்ரீன் கலர் பிரிஞ்சால் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு மல்பரி பழம் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 7 கோவக்காய், 2 எலுமிச்சம்பழம், 2 அத்திப்பழம், அப்புறமா கொஞ்சமாக அவரைக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக இது லாங் பீன்ஸ் கிடச்சிருக்குது. அவ்வளோதான். லாங் பீன்ஸில் இது வந்து குட்டை காரமணி, லாங் பீன்ஸில் இன்னும் நீளமாக இருக்கும். நம்ம அடுத்தது அது விதைச்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம நட்டு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் அடுத்தடுத்த அப்டேட்டாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மூக்குத்தி முத்தழகி பூ விரிஞ்சதையும் நாங்கள் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்கிறீங்க ஸ்பீடாக வீடியோ கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த மாதிரி வீடியோ வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங், டட்டா பாய். அது ஃபுல்லாக விரிஞ்சாச்சு, இதுவும் ஃபுல்லாகவே விரிஞ்சாச்சு. இது இப்போ கொஞ்சம் இப்போ தான் ஓப்பன் ஆகுது லைட்டாக, தெரியுதா? ஃபோட்டோ ம்